தேங்க்யூ. நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், சொன்னா சத்யராஜ் சார் கோச்சிக்குவாரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? அடங்கொப்பன் தாமரை பண்ணியில தலைமுழுக. அண்ணனுக்கு எப்படி தகடுமா தகடு தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டைலாக் மாட்டிச்சு. என்னோட இன்ஸ்டியூட்ல படிச்சேன்னு சொன்னார் சுந்தரன். அப்கோர்ஸ் சிவராஜ்குமாரும் நானும் கிளாஸ்மேட் தான். சிவராஜ்குமார் இல்லையா, அந்த கன்னடா ஹீரோ இருக்கார்ல, அப்புறம் நானும் கிளாஸ்மேட் தான். அப்பா வந்து, நான் அப்பான்னு சொல்கிறேன் சிவகுமார் அண்ணனை, எனக்கு அண்ணன் மாதிரி தான், இவங்கெல்லாம் அண்ணன் குழந்தைங்க தான். இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் இவராக தான் இருப்பார்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரா இந்த கூட்டத்தில் யாரை பார்த்தேன்னு தெரியல, நான் வந்து சிவகுமார் அண்ணனை தான் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் நாங்கள் நடிக்க வரும்போது, கனவுகளோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வரும்போது அவர் தான் முதல் முறையாக பார்த்தோம். அஃப்கோர்ஸ் என்னோட முதல் படமும் அவர் கூட தான். அதனால் இந்த நேரத்தில் வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்காக செலுத்துகிறேன். இந்த கதையை நீங்கள் ஓகே பண்ணதுக்காக. நான் டைரக்டர் நலன் பெரியசார்ட்ட நலன் பெரியசார்ட்ட வச்ச ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அது ஒன்று தான். இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுங்க. இது வந்து போன எம்பி தேர்தல்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த தேர்தலுக்கு கரெக்டாக பயன்படுத்தியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் ஐ தேங்க் டு நலன் சார். இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு என்னை கேட்கலாம், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா, படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. எனக்கு நிறைய ஆர்டிஸ்டை சந்திக்கிற வாய்ப்பு மிக குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நலன் சார் வந்து என்கிட்ட பேசும்போது, இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் அந்த கேரக்டரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் சத்யராஜ் சார் வந்து இன்னொரு அண்ணன் மாதிரி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு 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 செல்லமா ஒரு வார்த்தையை சொன்னார் என்கிட்ட. வீட்டுக்கு அனுப்புறீங்க, புரட்சி தலைவர் யூஸ் பண்ண கர்லா கட்டையை தூக்குறீங்க, வண்டியில் எடுத்துட்டு போறீங்க, ஷூட்டிங்ல யூஸ் பண்றீங்க, அப்படியே திரும்பி கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ அதனால ஐ தேங்க் டு சத்யராஜ் சார். அந்த கர்லா கட்டையை நீங்க எல்லாம் பார்க்கணும். உண்மையை சொல்றேன், இந்த இப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தா நிறுத்த முடியல. நான் ரெண்டு கையை வச்சுட்டேன். ஸோ அதை வாங்கி பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தேன் வீட்டில். ஸோ அதனால தேங்க்யூ வெரி மச். அதை தூக்கி சுத்தி இருக்காருன்னா அவருடைய வலிமை என்னன்னு நமக்கே தெரியுது. ஸோ இன்னைக்கு சிவகுமார் அண்ணன் யோகா பண்ற மாதிரி அவர் மார்க் என்னன்னு சொல்லுவாங்க. அவர் வந்த உடனே என்கிட்ட கேட்ட கேள்விடா, டேய் எங்க வீட்டு பொண்ணை கூட கொடுத்துருக்கடா, நல்லா பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால நல்லா பார்த்துக்கிறேன்னு, டோன்ட் வரின்னு. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் வந்து இந்த விழாவுடைய நாயகன் திரு சந்தோஷ் நாராயண் அவர்கள், அவர் ரொம்ப சுரசுர வாசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துடுவார்னு நினைக்கிறேன். வந்தாருன்னா சந்தோஷம், வரலன்னாலும் சந்தோஷம். வரலன்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா 12th ரிலீஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த படத்தினுடைய நாயகன் திரு கார்த்தி சார், ஐ தேங்க் டு கார்த்திமா. தேங்க்யூ வெரி மச். இதை வந்து கிவ் மீ அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கும் அவருக்கு மட்டும்தான் காம்பினேஷன் இருந்தது, வேற ஆர்டிஸ்டோட பெரிய காம்பினேஷன் எனக்கு பெருசாக இல்லை. ஸோ அதனால் ஐ தேங்க் டு கார்த்திக். வந்து என்னுடைய அண்ணன் குழந்தைங்க மாதிரி. ஸோ இவராகட்டும், சூர்யாவாகட்டும், ஜோ சிஸ்டர் ஆகட்டும், தேங்க்யூ. நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சூர்யா கிட்ட. தேங்க்யூ. இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி. இதை வந்து பெருமையாகவும் சொல்கிறேன். சில நடிகர்கள் வந்து வயதாய் ஒதுங்கிட்டாங்க, அல்லது மறைந்த தலைவர், நாங்கள்லாம் மறைஞ்சு போகலாம், இருக்கலாம், எங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம்.
ஆனால் மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு, அது வாத்தியார் மட்டும்தான். அவர் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நபராக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். நாங்கள்லாம் ஈஸியாக மறந்துடுவோம். அதனால் அந்த கேரக்டரை துணிச்சலோட செஞ்சிருக்கிற திரு கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த படத்தில் பண்ண திரு கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், ஸ்டென்ட் குரூப் ஆகட்டும், இது இந்த படத்தில் பண்ண எல்லா டெக்னீஷியனையும் சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்லேருந்து காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரை என் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த படம் நிச்சயமா ஒரு சினிமா உலகத்தை திரும்பி பார்க்கிற ஒரு படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னுடைய கேரியரில். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை நலன் பெரியசாமி சார் எடுத்திருக்காருன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஞானவேல் சார். தேங்க்யூ வெரி மச். ஒரே ஒரு வாத்தியார் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, வேற யாரும் அந்த வாத்தியார்னு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை 1001 கார்த்தி நடிக்கிறது உண்மையிலே சொல்றேனுங்க. ஏதோ கார்த்தியா இருந்தங்காட்டி நாங்கள்ல விட்டு போனா போதும் 1001 அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சும் எடுத்திருந்தாங்கன்னா குப்பு 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 குப்புன்னு எரிஞ்சிருக்கு. இது நம்ம ஆளா போனங்காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா 1001 நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டா பரவாயில்ல. நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு லவ் சீன் டைலாக் சொன்னா தெரியுமா? வேண்டாம், இல்ல நல்ல சீனு. நமக்கு ரொம்ப தூரம் 1001 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பிரியம் இருக்கும். பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல, கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க. அப்ப அந்த அலை அடிச்சு போட் ஆடணும்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல விழுந்துருவாங்க. விழுந்தோன்னு பொல்லாத அலை அப்படிம்பாங்க. வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை. அது வந்து திருமணம் ஆனப்புறம் உள்ள பேசுற வசனம் அது. கப்பலுக்கு அடியில். ஓகே, மற்றவங்க பேசணும். இத்துடன் என்னோட சினிமா ஜேர்னியில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் மோஸ்ட் செரிஷ்ட் டேஸ் வந்து நலன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினியம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணது. எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்ன நடக்குதுன்னே புரியல. அதாவது சிரிச்சு பியாண்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அவர் நேச்சுரலாக அவர் வாழ்கிற வாழ்க்கையும் அவர் பேசுகிற விதமும் அவர் திங்க் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ஒரு எனக்கு வந்து ஒரு சுனாமி ஆஃப் எமோஷன்ஸ் வந்தது நலன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினியம் மீட் பண்ணுவோம் சூதுகவும் அப்போ. ஸோ அது ஐ வில் பி வெரி வெரி ப்ரவுட். எனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு, எனக்கு இது ஒரு ஃபினாமினன் இன் இந்தியன் சினிமா வந்து பயங்கரமாக உருவாகி பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு சொல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ நலன். இந்த வாத்தியார் படம் நான் வந்து ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ப்ராபப்ளி த ஒன்லி டைம் நான் ஃபோன் பண்ணி இந்த படம் எப்படியாவது நான் பண்ணுறேன் தலைவா, எனக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி ஆள்லாம் வச்சு கெஞ்சி நான் வந்து சிவி குமார் சார்கிட்டலாம் பேசி தலைவா மியூசிக் எப்படியாவது நான் எப்படி வேணாலும் பண்ணுறேன், எனக்கு தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஒரு 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 ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ அப்படி நம்ம இன் ஹிஸ்ட்ரி அப்படி நினச்சோன்னா எம்ஜிஆர் அவர்கள் போல் எனக்கு ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் ஐ திங்க் ஹீ இஸ் த லேட்டஸ்ட் ஹியூமன் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். அவருடைய கதைகள் இந்த படம் மூலயமா அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது, எப்படி அவருடைய சேலஞ்சஸ் அவர் எப்படி சந்திச்சார், எப்படி உடைச்சார் அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியூசிக்கலாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி எனக்கு இந்த வாத்தியார் ஃபீல் ஆச்சு. அண்ட் அதை வந்து சூப்பராக அதை வந்து நிட் பண்ணியிருந்தார் நலன் அவர்கள். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கார்த்தி சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணி. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, இது சூப்பராக இருந்தது. அண்ட் எப்படின்னு யூ ரிமைன் த சேம் போத் ஆஸ் அ பர்சன் அண்ட் உங்களுடைய இவ்வளோ வருஷம் ஹசில் பண்ணியும் யூ மெயின்டைன் யுவர் எவ்ரி திங் வெரி வெரி டைட் அண்ட் இட்ஸ் அமேசிங். கீர்த்தி யுவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங். நான் வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் அந்த டெலிவரிஸில் இருக்கேன், அதனால தான்
வந்த உடனே ஓடி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அண்ட் சத்யராஜ் சார், அண்ட் வெரி 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 ப்ரவுட் டு பி இன் ஒன் ஆஃப் யுவர் மூவிஸ். ரீசெண்டாக உங்களோட படங்கள் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறையா அமேசிங் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த படத்தில் எனக்கு இருந்தது. என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஐ திங்க் நான் அந்த கதை கேட்கும்போது கூட கமர்ஷியல் சினிமாவுக்கு ஒரு நியூ ஒரு டோர் ஓப்பனராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பெக்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆடியோ நோட்டாக தான் அந்த கதையை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நல்லன்னு. ஸோ அப்படி இஃப் வீ கேன் ஓப்பன் அ டோர் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப வி ஃபீல் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் ஆன் த ஸ்கோர். இந்த ஸ்கோரில் வந்து எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெரி 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 ஃப்ரம் மை ஹார்ட் அ பிக் சக்ஸஸ் இந்த படம் மூலயமா. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டேஸ் 4 டேஸில் வந்து ஐ வாண்ட் ஹிட் த ஸ்க்ரீன்ஸ். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா புது அவென்யூஸ் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் நலனுக்குமே ஐ வாண்ட் டு விஷ் யூ ஃபார் யுவர் அமேசிங் ஜேர்னி இன் சினிமா. அண்ட் தேங்க்யூ என்னுடைய டீமுக்கு. நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, மியூசிக் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய மென்டர் அண்ட் மியூசிக்கல் மென்டர், ஒரு ஹியூமனாக வந்து ஒரு மியூசிஷியன் எப்படி இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னோடி வந்து எம்எஸ்வி ஐயா. அவங்களோட இசை வந்து இந்த படத்தில் ஒரு உயிர் நாடி மாதிரி இருக்குது. அதில் வந்து அது மேலே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த இசையை வச்சு புதுசாக வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. நலன், கார்த்தி, ஸ்டுடியோ கிரேன் டீம், ஞானவேல் ராஜா சார் அவர்கள், என்னுடைய வெரி வெரி ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லலாம். ரஞ்சித், நலன், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ், வரிசையாக ஒரு 6-7 பேரோட நான் ஒர்க் பண்ணேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் 6-7 ஃபிலிம்ஸு. இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்த ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதை தவிர நான் அதிகமாக பேசியிருந்தேன். ஸோ என்னுடைய மியூசிக்கல் டீம், ரைட்டர்ஸ் விவேக், முத்தமிழ், அப்புறம் சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த லாஸ்ட் 1 or 2 months பயங்கரமாக ஹசில் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. அவங்க எல்லாருக்கும் அவங்க சார்பாக நான் நன்றி அண்ட் உங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பயங்கர ஒரு எனக்கு செம வைபாக இருக்குது அந்த படம் ஒர்க் பண்ணும்போது. அதே இது உங்களுக்கும் அது கன்வே ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். பிடிச்சதுன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னதுனால மட்டுமே அது மிகப்பெரிய வெற்றி ஆகும். ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ. சிவகுமார் ஐயா, அம்மா, சத்யராஜ் மாமா, ஆனந்தராஜ் அண்ணன், குமார் சார், இங்கே டார்லிங் லவ் யூ. இங்கே நலன் சாரோட தந்தை குமாரசாமி ஐயா, கிரண் சார், அனல் அரசு சார், கல்யாண அண்ணன், மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. சினீஷ் வந்திருக்காப்புல, சக்தி சார் வந்திருக்காப்புல. ஸோ இங்கே வந்து பூர்ணிமா. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு வேணும். இது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம். சில படங்கள் வந்து ஈஸியாக கதை சொல்லிடலாம், ஆனால் இந்த படம் கதை சொல்கிறதே கஷ்டம். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இது. அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காரு நலன் சார். அவரோட இது 3வது அசோசியேஷன். முதல் படம் சூதுகம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அப்புறம் காதலும் கடந்து போகும் கோ ப்ரொடியூஸ் பண்ணோம் சிவி சாரோட. இப்போ 3வது படம் வந்து கூட அசோசியேட் ஆகிருக்கும். இது கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நம்புகிறோம். மெய்யழகன் படம் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அது எல்லாரும் சொன்னாங்க. அது சாதாரணமாக ஒரு நடிகரால் அதை வந்து பிலீவபுளாக ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்னு. அது ரொம்ப ஏன்னா ரொம்ப ஹை ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. உங்களுடைய எமோஷனை வந்து கடத்தணும். உங்களுடைய எமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஃபைட் இல்லை, சாங் இல்லை, ஆனால்
அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண வைக்கணும். அதை வந்து ரொம்ப அழகாக கார்த்திக் சார் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த படம் வந்து அவருக்கு முழுமையான ஒரு ட்ரீட். ஒரு சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியலும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் படமும் கிடையாது. இது ஒரு தின் லைன். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையாக இருக்கும், ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்திருக்கு. அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் சைடு வந்து வெற்றி, அனரசு மாஸ்டர் என ஏகப்பட்ட ஆக்ஷன் இருக்கு. கிரண் சாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். இன்னைக்கு ஜார்ஜ் இல்லை, ஏன்னா ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. டிஓபி வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். ப்ளஸ் ஆர்டிஸ்ட் ஆனந்தராஜ் சார், சத்யராஜ் மாமா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கீர்த்தி வந்து வெல்கம் டு தமிழ் சினிமாமா, லக்கி சாம் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் எல்லாருக்கும் நன்றி ஷில்பா. அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். பூர்ணிமா இஸ் லைக் ஃபேமிலி. எங்களுக்கு ஸ்கூல் டேஸில் பிருந்தாவோட ஃப்ரெண்ட் அவங்க பூர்ணிமா. ஸோ மோர் தென் ஃபேமிலி, ஷீ இஸ் அ சிஸ்டர். ஸோ அவங்களும் இங்கே இருக்கிறது எங்கள் ரொம்ப சந்தோஷம். தனஞ்சயன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் சினீஷ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ரவி, தேங்க்ஸ் பிரதர். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? தேங்க்யூ டார்லிங். அண்ட் மிகப்பெரிய வெற்றிய படமாக அமையும். கார்த்தி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய படமாக அவங்க ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிற கமர்ஷியல் படமாக அமையும். இந்த நேரத்தில் வாத்தியாருடைய பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு. என்ன பிரச்சனைகள் என்ன இது இருந்தாலும் வாத்தியாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்ல படமா வெற்றி படமா அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்லேயே பேச ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பு பண்ணால் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. சரிடா, மிச்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகள் எழுதிடும் மடல். இந்த ஃபில்மோட தமிழ் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறது இஸ் மை பிளெஸிங். ஸோ அதுக்கு தேங்க்யூ நலன் சார் ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஞானவேல் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலாக இந்த ஃபில்மில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறப்போ நான் கீழே விழுந்துட்டேன். அன்றைக்கி நேஹா மேம் வந்து ஷி மேட் ஷோர் ஐ வாஸ் ஓகே. அவங்க எங்காக ப்ரௌனிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஜெஸ்டர். அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணுறப்போ நான் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஹைதராபாத்தில் அண்ட் ஈவினிங்கில் நம்ம நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சென்னையில். ஸோ ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தெரியாமல் ஒரு நாள் செட்டில் நான் தூங்கிட்டேன். ஸோ அன்றைக்கு ஜார்ஜ் சார் மேட் ஷோர் தட் அவரும் அவரோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே லைட்டிங் மாத்திரப்போ சைலண்ட்டாக மாற்றாங்க. அண்ட் நான் when I got up, mom told me that. I'm so grateful to him for that sweet gesture, for that 15 minutes of extra sleep அவர்னால எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் to George sir, and everybody will be able to see his beautiful work on screen. அப்படியே கிரண் சாரோட brilliant workum. நலன் சார் படம் பிகினிங்லேயே சொன்னார், இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு ஃபிக்ஷனாக we are trying to create a புது world, and I think everything went in hand for that. ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருந்தது நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சுந்தருக்காக, எப்படி இப்படி அமைதியாக இருப்பீங்க எப்போவுமே? பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறையா டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும். டாட்டூஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸு, ஹேர்ல எல்லாம் ரொம்ப தேர் வர் மெனி திங்ஸ், அண்ட் அப்படியே நிறைய டைம் ஆகும். ஸோ அண்ட் ஃபார் தேட் ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம், பல்லவி
and your hair, makeup, Pinky, Nandini, Kamal, and my personal team, Balaji Anna, Venkatesh, Kritika, because they all helped in creating this look. And கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்ப அமைதியாக சுந்தர் வந்து he'll never stress me out because he will understand that கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நீங்கள் நாளைக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தோணா, இட்ஸ் பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் மேட் டு லுக் எஃபர்ட்லெஸ். ஸோ தேங்க்யூ சுந்தர் அண்ட் தேங்க்யூ Navakant Anna, thanks to Ram sir, thanks to Ramesh sir for the production, for always being a warm energy and a support for me on the set. அப்படியே நம்ம captain of our team Nalan sir, it was so brilliant working with you. நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன், I have learned so much from you and I'm beyond grateful. நான் என்கிட்ட வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட். பிகாஸ் சில விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுறப்போ நான் எனக்காக மட்டும் பண்ணுவேன், லைக் ஸ்மால் திங்ஸ், லைக் ஒரு பர்சனல் எடிஷன் மாதிரி. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு நோட்டிஸ் இட் அப்பார்ட் ஃப்ரம் மை செல்ஃப் ஃபீலிங் ஹாப்பி. ஆனால் அவர் அது எல்லாமே நோட் பண்ணி வந்து என்கரேஜிங்காக சொல்லுவார். That gave me such a confident boost on set. ஏன்னா already Tamil அப்போ புதுசு, so I was struggling a little bit. Anna, he made me feel so confident and he took so much pride in me that it became one of my most positive experiences on set. Thank you so much sir for that, and thank you to Saranya also for always being so supportive of me. அப்படியே காஸ்ட் அண்ட் கிரு எல்லாருக்குமே, வித்யா மேம், ஆனந்த் சார், I've had most of my combinations with them, and Satyaraj sir, I'm such a huge fan of you. ஆனால் இந்த படத்தில் நம்மளுக்கு காம்பினேஷன் இல்லை, I felt so bad about that. Yeah, நான் நலன் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், is there any way I can have something, but அது ஒர்க் அவுட் ஆகலை. But I would love to work with you in the future sir, and it's so great to be in the presence of you Shivakumar sir. In my house, எங்கள் பாட்டி எல்லாருமே they are such huge fans of you. So நான் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறப்போ they were so excited. And அப்படியே in the few days of promotionல to be interacting with the Tamil press, நம்ம தமிழ் ஆடியன்ஸோட, எனக்கு இது என் ஃபர்ஸ்ட் ஃபில்ம்னு தோணலை. You've treated me like your own, and I'm so grateful for that warm welcome you've given me. And everyone knows I'm all about positive vibes, and I can say this team and this experience passed the vibe check. And Karthi sir, எல்லாருக்கும் தெரியும் நான் அவரோட எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு, and I made sure every day on the set he also knows that. I annoyed him a little bit with that. Anna, working with him is one of my biggest dreams that has come true. Thank you so much for your warmth and your lovely energy sir. நான் எப்போவுமே சொல்வேன், அவரோட கேரக்டர்ஸ்லேயும் அவரோட அந்த பாசிட்டிவிட்டி, அவரோட குட் எனர்ஜி, his goodness shines through in his characters. That is because his aura is so strong. And நீங்கள் அவரோட 5 minutes spend பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் that he's all about giving others space to grow because he is so secure himself. And hats off to you for that sir. Thank you for inspiring all of us. I'm really sorry if Santosh Narayan sir, ஒரு brilliant composer. I'm so glad I got to work with him in this film, and I'm so sorry if I'm forgetting anybody, but I have nothing but gratitude for this team, and I wish all of us all the best. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பெரியவங்களுக்கு, சான்றோர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அங்கங்கே நிறைய போஸ்ட்லாம் சரணியை காட்டினாங்க. அதாவது 9 years கழித்து படம் பண்ண வர்றாரு அப்படின்னு ஒரு பில்டப்பாக சொன்னாங்க. நான் இப்படி ஆக்சுவலாக நீங்களாம் பயப்படணும், 9 வருஷம் படம் எடுக்காமல் இருந்திருக்கான், இவன் என்ன பண்ண போகிறான்னு. ஆனால் எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. சந்தோஷம், நன்றி.
ஒரு வாட்டி சூதுகோ முடித்தோன்னே எஸ்ஆ பிரபு சார் வந்து என்னை பிடிச்சவங்க தனியாக பேசணுன்னாரு. சரின்னு போய் பேசும்போது அவர் என்ன சொன்னான்னா, சூதுகோன்னு ஒரு தலைப்பு வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா அது ஒரு கேலி, ஒரு கிண்டல், அதை அப்படி எடுக்காதீங்க அப்படின்னேன். அது ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அவர். சிவகுமார் சாரும் அது எப்படி அப்படி எடுத்திருக்காங்க பசங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அப்போ அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம், கவலைப்படாதீங்க நாங்கள் தர்மம் வெல்லுன்னு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தர்மம் வெல்லும் தான் இந்த படம். ஸோ எங்கள் வாக்கை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அப்புறம் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது ஃபிசிக்கலாக சொல்லணும்னா ஒரு கரும்பு மிஷினுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிசிக்கலி இட்ஸ் எ வெரி டஃப் ஒர்க்கு. மென்டலி பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிப்பாக எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடு தான் சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு பக்ஸஸ் ஃபிக்ஸஸ்லாம் இருக்கும், பட் ஆனால் ஓவர் த லாங் பீரியட் இட் வில் பி சாஃப்ட்வேர் அப்கிரேட் தான் நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு வாய்ப்பளித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அலாங் வித் ஞானவேல் சார், கார்த்தி சார், அவங்களால தான் இந்த படம் இட் ஹஸ் கம் அவுட். ஸோ வெரி கிரேட்ஃபுல். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண மிச்ச எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுனா, இந்த படம் ஹிட்டானா அதுவே என்னோட நன்றியாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட திருந்து கிடைச்ச ஒரு நன்றியாக நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். அண்ட் சுந்தர் சூப்பரா, அவன் தான் மேக்ஸிமம் போனான் இந்த படத்தில். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல்ரா. தேங்க்யூடா. இந்த மாமா சௌக்கியமா? லவ் யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு. இங்க வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும், சித்ராஜ் மாமாவுக்கு, நலனுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும், சுந்தர் சார், அனந்தராஜ் சார், எல்லாரும் இருக்காங்க, ஷில்பா, கிருதி, கிரண் சார், மாஸ்டர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது. நலன் சொன்ன மாதிரி தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த நல்லதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலன். நலன் பார்த்தீங்கல்ல, இதுதான் நலன். எல்லாருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் பிடிக்கும், ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமாரசாமின்னு சொல்லலாம். நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க, சார் நலன் சார் படம் மாட்டீங்களா, நலன் சார் படம் மாட்டீங்களான்னு. அவ்வளோ ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. இவ்வளோ நாள் காய போட்டது பெரிய தப்பு. அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. நலன் வந்து ஒரு தக் லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளுங்க. நீங்க பாத்தீங்கல்ல, இங்க வந்து ஒய்ஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாப்புல, இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆளு. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலாசபி இருக்கும், சனா சொன்ன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும். சுதுகவும் பார்த்துட்டு இந்த ஒரு டயலாக் வச்சிருப்பாருல்ல, இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு குறுக்குத்தனமான புத்தாள்தனம் வேணும்னு. உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை. ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது. எனக்கு 1001 அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. செல்வராகவன் ஒரு சீன் எழுதியிருப்பாரு, அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலாம் ட்ரை பண்ணா ஒண்ணுமே புரியாது. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும். அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சுதுக்கவும் பண்ணிட்டு அவர் கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியா ஒரு படம், இந்த குழந்தைகளை கடத்தலாம், இல்ல அரசியல்வாதிகளை கடத்தலாம், அப்படி ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாவாத்தியார்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. மறுபடியும் பெரிய சவால். உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆனா இந்த கேரக்டர் நம்மளால செய்ய முடியுமா, நம்ம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, நமக்கு இது வருமான நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல. அப்போ வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா. அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன். சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். ஸோ அந்த வீடியோல வந்து ஒரு விஷயம், எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ, நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும், அங்கதான் growth இருக்குன்னு சொல்றாங்க, அங்கதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு லைஃப் தான், நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது. நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற உலகம் தான் அது. அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது. இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது. நலன் இருக்கிற ஒரே தைரியத்தில் தான் அந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி
ஒன்று ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த படத்தில். அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு. ஆனால் படமா ஜாலியான படம், என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். அவர் சொன்ன மாதிரி இது ஒரு 80s 90s தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் தேடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர். ஒரு பக்கம் வாத்தியாருங்கிற கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்குள்ள இப்போ போலான்னு முடிவு பண்ணியாச்சு. உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல். புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல்னு அவர் மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளோ பெரிய பேர். அவரை பத்தி பேசினாலே புல்லரிக்குது எனக்கு. ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான். லவ் யூ பாய்ஸ், லவ் யூ. இன்னைக்கும் லவ் யூ கைஸ், லவ் யூ மக்களே. இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும். ஒன்று அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய ஐகான். அவர் வெறும் 60s 70s 80sல இருந்த ஒரு நடிகர் இல்லை, அவர் ஒரு எமோஷன், அவர் ஒரு தனி சகாப்தம். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது. ஆனா அவரு மாதிரி மக்கள் நேயம், அவரு மாதிரி தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு, தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு, எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு. அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி, நீங்க நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும் போது நான் நல்லது தான் சொல்லுவேன், என் ரசிகரும் என்ன மாதிரி தான் இருக்கணும், நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியே இருக்கணும்னு பண்ணியிருக்காரு. அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க. எப்படி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலா அவர் இருந்திருக்க முடியும் அவங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பாடல்கள் மூலமா அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கும் அவர் பாடல்கள் தான் நமக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு. அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்டு தான். அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு, வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவரே பாடிட்டு போயிட்டார். தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும், மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலைனே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முத்தாய்ப்பா நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 ட்ரெயின் இங்கிருந்து கிளம்புது. ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையிலிருந்து கிளம்புற ட்ரெயின்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும். அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தொடர்ந்து அவர் படங்களையே பார்க்கறது. இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில 1 hour ஈவினிங் 1 hour ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் கண்டினியூஸா ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணேன். அனலர்ஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய். இது வந்து எங்க ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம். இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும். இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நம்புவேன். இதுல அவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அவ்வளவு ஜாலி இருக்கு. அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, அன்கண்டிஷனல் உறவு இல்லை. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கல, நான் உன்னை பார்த்தா போதும், நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்கல்ல, அதுக்கு நான் எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும், அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும். இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா, உங்களோட அன்பு, உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்துல நடிச்சேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன். லவ் யூ தம்பி, லவ் யூடா, லவ் யூ ஆல்வேஸ்டா. ஸோ இந்த படம் ஒரு புது அனுபவம். இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து முக்கியமா நான் ஜார்ஜோடைய ஒர்க்கும் சந்தோஷ் நாராயணோட ஒர்க்கும் கிரண்ஸோட ஒர்க்கும் சொல்லுவேன். ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு, ஒரு பேரலல் வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஏன்னா வந்து எல்லாம் 90s கிட்ஸ் தான் சொல்லுவாங்க, டே நலன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா, இந்த படம் வரணும்டா அப்பதான்டா தெரியும்னு 90s கிட்ஸ் கதறது நான் பார்க்குறேன். ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜியை மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போறோம். எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜியோ அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடியோட ஓஜியை மறுபடியும் இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி நலன் கூட ஒர்க் பண்றது. நான் வந்து நலன் மாதிரி டைரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன், தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க, மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க, தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு, நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம். ஏன்னா இங்க வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வலான ஃபில்மே பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, புது விஷயங்கள் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து படம் பண்றது முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது, அது இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளவு ஜாலியா டெலிவர் பண்ணது ஐ அம் சோ ப்ரௌட். நலன் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம், புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க நம்மள. அந்த வகையில் ஐ எம் சோ ஹாப்பி.
அண்ட் இந்த படத்தில் வந்து வாத்தியாரா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கான மேக்கப் போடும்போது அவ்வளோ பயமாக இருக்கும். பயந்தே நடிச்சிருக்கேன். பூர்ணிமா தேங்க்யூ. ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு 10-15 தடவை கரெக்ட் பண்ணியிருப்போம். பொறுமையாக ஒவ்வொன்றும் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செரீனா ஆகட்டும், என்னோட மேக்கப் மேன் முருகன் ஆகட்டும், அந்த அந்த மீசை வரையறதுலேருந்து அந்த அந்த உருவம் வேஷம் போட்டு வந்து அவராக நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுத்திடும். அவரை பற்றி கேள்விப்பட்ட கதைகள், அவ்வளோ கதைகள் வந்துட்டே இருக்கு. இன்னும் நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தாப்புல. ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு 10 கதை சொல்லுவாங்க சார். அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதையா வந்துட்டு இருக்கு. அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள், மக்களை போய் தொட்ட விஷயங்கள் 1-2 சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல. அப்போ வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்கே வந்து டெய்லி நின்று காலில் பார்ப்பாராம் கார் போகும்போது. ஏப்பா டெய்லி காலில் வந்து நிற்கிறேன், எதுக்குப்பா இங்கே நிற்கிறான்னு கேட்டதுக்கு அவருன்னு உன்னை பார்க்கவா போறாரு, வண்டி வேகமாக போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், கோயிலுக்கு நம்ம போறோம், சாமி நம்மளை பார்க்கணும், நான் போறோம், நாம தானே சாமியை பார்க்க போறோம், நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம். இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு. அவரே இறங்கி வந்திருக்காரு. கையில எவ்வளவு பழந்ததுன்னு தெரியாது, எடுத்து கொடுத்துருக்காரு. கடை வச்சு பொழைச்சிக்க, பீடி சிகரெட் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். ஸோ இப்படி அவர்கிட்ட அவரை பார்த்தா இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிச்சயமா நாங்க திருப்திப்படுத்தோம் நம்புறேன். சத்யராஜ் மாமாவே இங்க இருக்காரு. நான் பயந்தே தான் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். வாகேஸ்வர் சார்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். ராஜ்கிரண் சார் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் இப்போ வெளியே வருதுங்கிறது. சத்யராஜ் மாமா மறுபடியும் ஒரு மொட்டை பாஸ் வில்லனா நடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துல. ராஜ்கிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேனா நடிச்சிருக்காரு, இந்த தாத்தாவா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஆனந்தராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பிந்தாஸ் கேரக்டர் அவரு. சுந்தர் சார் எல்லாருக்கூடையும். ஷில்பா ஐ திங்க் வெரி பிரேவ் ஆஃப் யூ டு டூ திஸ் கேரக்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணம்மா ஒன்று சாங்ல எல்லாரும் பார்த்து எல்லாம் கிறங்கிருக்காங்க பசங்க. மறுபடியும் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர்ல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி எ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஜார்ஜோட ஒர்க் எக்ஸலண்டா இருக்கு. சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்துட்டே இருக்கேன். டெஃபினட்டா வந்து ஒரு எபிக் சூப்பர். சனா சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவா வந்து சினிமாவில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் நம்மளுடைய உடல் பொருள் ஆவியில கலந்தவரா இருக்காங்க. நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே. ஸோ அவர் நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்துட்டு நானும் இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஃபில்மாவே பார்க்குறேன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஊர் மசாலா, நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு படமா அது வந்திருக்கு. எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண படம். ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடையணும். ஞானவேலுக்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கி இருக்கிறது. அது புரட்சித் தலைவரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக வந்து ரிலீஸ் ஆகணும். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அன்பு, பெரிய நன்றி இங்க வந்து இதை கலந்துக்கிட்டு வாழ்த்ததுக்கு. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமா எல்லாரும் நீங்களாம் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருப்பீங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை. உங்களோட அன்பு நீங்க எப்பவுமே என்னை கைட் பண்ணியிருக்கீங்க, எப்பவுமே சரியான படங்கள் பண்ணும்போது பாராட்டி இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான அட்டம்ஸ் பண்ணும்போது நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லவ் யூ கைஸ். லவ் யூ.